அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் செல்வந்தராவது எப்படி என்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறேன். இதன் மூலம் நீங்கள் செல்வந்தராயிடலாம். மேலும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், இந்த இயற்கை பேரழிவு காலத்தில் மார்க்கெட் இறங்கிடுமே, அப்போ வந்து நம்ம போட்டிருக்க மியூச்சுவல் ஃபண்டு இறங்கிடுமே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதாவது உண்மைதான், அது இறங்கும். ஆனால் கடல் அலை மாதிரி மேலே ஏறி ஏறி தான் போயிட்டுருக்கு அந்த நிஃப்டிங்கிறது. இதுக்கு உதாரணமாக 2020 மே மாதம் 25 இந்த கொரோனா பீரியடில் அப்போ கீழே இறங்கிடுச்சு மார்க்கெட்டு. ஏறக்குறைய ஒரு 7500 பாயிண்ட் வந்துடுச்சு. மறுபடியும் 6-7 மாதத்துலேயே என்ன ஆச்சுன்னா அது 15000 பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து இந்த இயற்கை பேரழிவு காலம், உலக நடப்புகள், ஒரு பேட் நியூஸ் வந்தால் இறங்கும் ஏறும். அதே மாதிரி இந்த ஹர்ஷத் மேத்தா வந்து ஒரு ஊழல் பண்ணார். அந்த டைமில் மார்க்கெட் அடி வாங்கிச்சு. ஆனால் மறுபடியும் மேலே தானே போயிட்டுருக்கு. அதனால் மார்க்கெட்டுங்கிறது மேலே போயிட்டுருக்கிறது தான். அதனால் நம்ம போட்ட பணத்தை வந்து கவலைப்பட வேண்டியது. ஒரு 3 வருஷம் 5 வருஷம் கழித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ஒரு 15% இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேலே தான் கிடைக்கும். அதுக்கு நிறைய புள்ளி விவரங்கள்லாம் பின்னாடி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாமே நீங்கள் வந்து இது வந்து எல்லாமே புள்ளி விவரத்தோடு விளக்கப்படுறது தான். உலகத்தில் நடக்கிறத உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஏன்னா என்னோட நீங்கள் அறிவு சேர்ந்தவங்களாம் நிறையா இருப்பீங்க. என்னால் முடிஞ்சது என்னென்னா இந்த புள்ளி விவரங்களோடு சொல்லும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இது ஏற்றுக்குவீங்க. நீங்கள் கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைங்குட்டிங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், அல்லது ஓய்வு காலத்தில் எதிர்பாராத செலவு வரும். இதெல்லாம் நாம் வந்து மீட் அவுட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து சேமிப்பை முதலீடை பண்ணி நீங்கள் செல்வந்தர் ஆகினீங்கன்னா தான் அது எல்லாத்தையும் ஈடுகட்ட முடியுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு பெண்மணி வந்து யூடியூப்பில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது வந்து அந்த கிடைக்கிற காசெல்லாம் சில்லற காசெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுருவாங்க. ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ண போகுது, ஒரு காய்கறி வாங்க போகுது, மளிகை சாமான் வாங்க போகுது, அந்த சில்லற காசெல்லாம் அதில் போட்டு வச்சுருவோம். இப்படியே போட்டு வச்சு ஒரு மாதம் ஆனால் அந்த 1000 ரூபாய் சேர்த்து வச்சு அதை மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை வந்து குறைச்சி தேவைப்படுற செலவு, முக்கியமான அத்தியாவசியமான செலவை நம்ம பண்ணி தான் ஆகணும். அந்த செலவை வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து மிச்சப்படுத்தி அதை வந்து சேவிங்ஸ் மூலமாக நல்ல ஒரு சிறந்த முதலீடு பண்ணிங்கன்னா நீங்கள் வெகு சீக்கிரம் செல்வந்தர் ஆகிடுவீங்க. அதுக்கு நிறைய புள்ளிவிவர கணக்கெலாம் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து ஒரு 2004 ஒரு 2 லட்ச ரூபாயை முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இதில் முதலீடு பண்ணியிருந்தால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த புள்ளி விவரம். 2 லட்ச ரூபாயை சேவிங்ஸில் போட்டிங்கன்னா 4.5% வட்டி தான் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு. அது ஒரு 9 லட்ச ரூபா தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி எஸ்பிஐ ஒரு ஆர்டி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். அதே ஒரு எல்ஐசியில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 22 லட்ச ரூபா தான் கிடச்சிருக்கும். அதே கோல்டில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 21 லட்ச ரூபா தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு நல்ல இடத்துல வாங்கி நீங்கள் போட்டு அதை இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா கிடச்சிருக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நண்பிகளே ரொம்ப அதிர்ச்சியாக இருப்பீங்க. ஒரு 5 கோடி ரூபா கிடச்சிருக்கும். இதனால தான் உலகத்திலே மிகச்சிறந்தது மியூச்சுவல் ஃபண்டு தான். உங்கள் சேவிங்ஸை முதலீடாக பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் செல்வந்தராக முடியும். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த பணம் தூங்காது. அது வந்து அந்த 8வது அதிசயம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மிகப்பெரிய அதிசயமான ஒன்று. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாக அந்த பணம் மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கும். இப்படி உழைக்க வைக்கிறவங்க மட்டும்தான் பணக்கார முடியும். ஓடி ஆடி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவன் பெருசாக சம்பாதிக்க முடியாது. வாங்குகிற காசை செலவு பண்ணிவிட்டு அதை வந்து சேவிங்ஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க எப்படி முன்னுக்கு வர முடியும்? அதனால் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். அதனால் நல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க. அந்த மியூச்சுவல் ஃபண்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிற மாதிரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேங்க. டைரக்ட் ரெகுலர் இது 2 ஃபண்டு தான் இருக்குது. அந்த டைரக்ட் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாங்கக்கூடிய அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% 2% வாங்கக்கூடிய அமௌண்ட்டில். அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு போது ஒரு 0.25 0.3% அப்படி ஒரு கணக்கு தான் வரும். இப்போ ஒரு 20% நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சிங்க,
அதில் ஒரு 0.5 0.2 தான் கம்மியாகும் ரெகுலர் ஃபண்டில். என்ன ரெகுலர் ஃபண்டில் என்ன ஒரு ஈஸியான விஷயம்னா, நம்ம ஒரு பேங்க்லேயே போட்டுடலாம். பேங்க்கில் ஒரு முகவரை அணுகுனீங்கன்னா போதும், அவரே பேன் கார்டு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாரு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். நீங்களே ஃபண்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம், அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி நல்லா ஃபண்டுங்களா. அதே மாதிரி இந்த மணி கண்ட்ரோல்னு ஒரு இது இருக்குது. நீங்கள் அந்த ஆப்பை இறக்கிங்க, ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த மணி கண்ட்ரோலுங்கிற ஆப்பை இறக்கிட்டிங்கன்னா அந்த ஃபண்டுங்க எவ்வளோ 3 வருஷத்தில் கொடுத்துருக்குது, எவ்வளோ 5 வருஷத்தில் கொடுத்துருக்குது, எவ்வளோ 10 வருஷத்தில் கொடுத்துருக்குது, இப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆனுவலாக எவ்வளோ கொடுத்துருக்குது, டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்குது, எல்லா கால்குலேஷனும் அந்த மணி கண்ட்ரோலில் வந்துடும். அப்புறம் நான் வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் மினிமம் 5,000 ரூபா இருக்கணும் அக்கௌண்ட்டில். அதில் வந்து ஆக்சிஸ் மொபைல் அப்படிங்கிறது ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா அதை நீங்கள் இறக்கிக்கலாம். இறக்கிட்டு அதுலேயே வந்து இன்வெஸ்ட் நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் போனீங்கன்னா எல்லா ஃபண்டுமே இருக்கும். அதை லம்சமாக போடுறீங்களா அல்லது எஸ்ஐபி மெத்தடில் போடுறீங்களா அப்படிங்கிறது. எஸ்ஐபியில் போனீங்கன்னா எவரி 5th 10th 15th 20 5ஆந்தேதி 10ஆந்தேதி 15ஆந்தேதி 20ஆந்தேதி அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிலே நோட் பண்ணோம்னா அதை அப்படியே அக்கௌண்ட்லேயே பிடிச்சிக்குவாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஆப்லேயே பார்த்துக்கலாம் எத்தனை பர்சன்டேஜ் ஒவ்வொரு நாளும் ஏறுது இறங்குது நம்மளுடைய இதுன்ட்டு. ஏன்னா அதுக்கு ஃபண்டு மேனேஜர் இருக்காங்க. இப்போ ஒரு ஷேரில் நம்ம போடுறோம்னா நிறைய ஃபண்டமெண்டல் பார்க்கணுங்க. அது நான் உங்களுக்கு பிற்காலத்தில் பின்னாடி வீடியோலாம் சொல்லித்தரேங்க. அதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் தாங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஒரு ஃபண்டமெண்டல் பார்க்கணும். ஒரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது, எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, எப்படி க்ரோத் ஆகிருக்கு, எப்படி அது வருவாய் ஈட்டுது, அது எப்படி வந்து ப்ராஃபிட் எப்படி எடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நாமளே போடலாம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. நிறைய படிக்கணும், நிறையா தெரிஞ்சுக்கணும், அப்டேட்டில் இருக்கணும். இப்போ ஃபண்டு மேனேஜர்லாம் ஃபுல்லாக அப்டேட்டில் இருப்பாங்க. அதனால் அவங்க ஈஸியாக அதை பண்ணிக்குவாங்க. அதனால தான் இது ஒரு ஈஸியான மெத்தடு. ரெண்டாவது வந்துருந்தீங்கன்னா இன்னொரு புள்ளி வரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது 10 இயர்ஸில் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான். எஸ்பிஐ லார்ஜ் கேப்பில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 16% கிடைக்கும். அதே மாதிரி டாட்டா லார்ஜ் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா 14.7% கிடைக்கும். ஆக்சிஸ் ப்ளூ சிப்பில் போட்டிருந்தீங்கன்னா 14% கிடைக்குது. அதே மாதிரி மிட் கேப் வகையில் வந்துடலாம். மிட் கேப்பில் வந்து மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா 21.19% கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி மிட் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா 20.95% கிடைக்கும். நிப்பான் மிட் கேப் போட்டிருந்தீங்கன்னா 20.65% கிடைக்கும். ஆக்சிஸ் மிட் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா 19.38% கிடைக்கும். இது ஒரு 12%னா ஒரு வாட்டின்னு வச்சுக்கிங்க. சுருக்கமாக சொல்ல போனால் 24%னா 2 வாட்டி. நம்ம இதெல்லாம் இப்படி தான் பேசிக்குவோம் இல்லைங்களா. அதுதான் ஸ்மால் கேப்பில் வந்து நிப்பான் ஸ்மால் கேப் நம்ம அதிசயமாக இருக்குது. 30.88 10 வருஷத்தில் நம்ம அமௌண்ட்டு அவ்வளோ இதாக இருக்குது, ரைஸ் ஆகிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் வந்து 26.41% வந்திருக்கு. ஐசிஐசி ப்ரொவிடென்ஷியல் ஸ்மால் கேப் வந்து 26.24% வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது வந்து அதிகமான லாபத்தை நம்மளுக்கு ஈட்டி தருது. அப்படிங்கிறத இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால தான் நம்ம இப்போ ஒரு 15,000 எப்படியா கஷ்டப்பட்டு ஒரு 15,000 ஒரு 5,000 பிரித்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டோமா 1 கோடி சேர்ந்துடும் இல்லைங்களா. நீங்களும் 1 கோடி சொன்னாங்கலாம். உங்கள் எதிர்கால தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ நான் சொல்ல வேண்டிய இது நோக்கம். அதனால் நம்ம வேலையில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய சம்பாதிக்க பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸை இன்னும் மேம்படுத்தி இன்னொரு அடிஷனலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு பாருங்கள். எப்படியோ ஒன்று நீங்கள் இதை சேவிங்ஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகணும். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் எதாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக உடனடியாக நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கும் 100 சப்ஸ்கிரைப் மேலே பண்ணிட்டீங்க. இன்றைக்கி இன்னும் மேலே இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு ஷேர் செய்து என்னை ஊக்குவிக்குமாறு அன்புடன் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.